இன்னைக்கு இந்த வீடியோல நாம ரொம்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த உலகத்துல இப்போதைக்கு காணக்கூடிய இல்லனா இதுக்கப்புறமா பிளான் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இங்கெல்லாம் பொல்யூஷன் ஆல்மோஸ்ட் இல்லவே இல்லை. ஜீரோ கார்பன் சிட்டிஸ், ரோபோட் டெய்லி லைஃப்ல ஹெல்ப் பண்ற சிட்டிஸ், டிரைவர்ஸே இல்லாத வெஹிக்கல்ஸ், காரே இல்லாத ஸ்ட்ரீட்ஸ், அது மட்டும் இல்லாம அண்டர் கிரவுண்ட் வேஸ்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய சிட்டிஸ், இப்படி நிறையவே 100% ரீனியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணக்கூடிய சிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு சிட்டிஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா மஸ்டர் சிட்டி UAEல இருக்குது. ஸோ இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ கார்பன் சிட்டி கன்செப்ட்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா பொல்யூஷன் இங்கே இல்லவே இல்லை. இந்த நகரம் முழுக்க பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் பயன்படுத்தி வராங்க. அதனாலே மின்சார சக்தி 100% சூரிய சக்தியிலிருந்து தான் வரும். அதுலேயுமே ஸ்மார்ட் சென்சர்ஸ் எல்லாம் வச்சு மின்சாரத்தை வீணா பயன்படுத்தாம ரொம்பவுமே சிம்பிளா எனர்ஜியை நிர்வகிக்க முடியுன்ற மாதிரி தான் இந்த சிட்டியை செஞ்சிருக்காங்க. என் கார்கள் எல்லாம் ரொம்ப குறைவா மட்டுமே தான் இயக்கப்படுது. அதனாலே காற்று மாசடைகிறது ரொம்பவுமே குறைவா இருக்கும். கட்டிடங்கள் கூட ரொம்பவுமே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. நேச்சுரலான ஏர்ஃப்ளோவை பயன்படுத்தி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனாலே ஏசி எல்லாம் அதிகம் பயன்படுத்தப்பட்ட தேவையே இல்லை. அதுக்கப்புறமா ஓவன் சிட்டி, இது ஜப்பான்ல இருக்குது. இது மவுண்ட் ஃபூஜி பக்கத்துல பில்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இது ஒரு நார்மலான சிட்டி கிடையாது, இது ஒரு லிவிங் லெப்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா மற்ற சிட்டிஸ் மாதிரியே சாதாரண மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில வர எதிர்கால தொழில்நுட்பங்கள் எல்லாம் முயற்சி செய்யக்கூடிய ஒரு நகரமா இது இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னன்னா தன்னிச்சையா இயங்கக்கூடிய கார்கள், அதாவது டிரைவரே இல்லாம சாலையில கார்கள் எல்லாம் இயக்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. அதனாலே ரொம்பவுமே சுத்தமான சக்தி முறை இங்க உருவாகுது. என் வீடுகள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹோம்ஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லா விஷயங்களுமே இணைக்கப்பட்டிருக்கும் ஒரே மின் பிணையத்துல. அது மட்டும் இல்லாம உங்களோட டெய்லி லைஃப்ல ரோபோட்ஸ் எல்லாம் அதிகமா ஹெல்ப் பண்ணுது. சாப்பாடு, சுத்தம், கலைப்பாடுகள், இது போன்ற எல்லா வேலையிலுமே ரோபோட்ஸ் அதிகமா பார்க்க முடியும் இந்த சிட்டிக்குள்ள. அடுத்ததா நியோம் தி லைன்னு சொல்லக்கூடியது சவுதி அரேபியாவோட ஒரு சிட்டி. ஸோ இது உலகத்திலே ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ப்ரொஜெக்டாகவும் இருக்குது. இந்த நகரம் ஒரே ஒரு நேரான கோடு மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது பாரம்பரிய சாலைகள் எல்லாம் இல்லாம கார்களே இல்லாத ஒரு நகரமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதனாலே நகரத்துல ஒரு முடிவிலிருந்து இன்னொரு முடிவுக்கு ரொம்பவுமே ஈஸியா சில நிமிடங்குள்ளேயே போகலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நகரம் முழுக்க முழுக்க சுத்தமான சக்தியால, அதாவது 100% ரீனியூவபிள் எனர்ஜியால இயங்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம AI தான் இந்த நகரத்தை நிர்வகிக்கும்னு சொல்லலாம். போக்குவரத்து, மின்சாரம், பாதுகாப்பு, இதெல்லாமே தானா செயல்படும். அது மட்டும் இல்லாம வெர்டிகல் லிவிங்ஸும் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க நிலத்தை குறைவா பயன்படுத்தி அதிக மனிதர்கள் வாழக்கூடிய இடமா இருக்கும். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல இயற்கையை கெடுக்காம நகரத்தை கட்ட முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறமா சொங்டோ, இது சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த நகரத்துல முழு நகரமும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில தான் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது நகரத்தோட எல்லா வசதிகளுமே கணனி, அது மட்டும் இல்லாம சென்சர்கள் மூலமா தான் கண்காணிக்கப்படுது. சென்சர்கள் எல்லா இடங்கள்லயுமே இருக்குது. பில்டிங், சாலைகள், பப்ளிக் ஏரியாஸ் எல்லாத்துலயுமே. ரொம்பவுமே விசித்திரமான விஷயம் என்னன்னா இதுக்கடியில அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம் இருக்குது. பாரம்பரிய கழிவு முறைகள் இல்லாம புது வகையான கழிவு குழாய்கள் மூலமா தானாவே கழிவுகள் சேர்க்கக்கூடிய முறை தான் இது. டிராஃபிக் லைட்ஸ் கூட நேரடியா ரியல் டைம் டேட்டாவை பயன்படுத்தி தான் இயங்கும். மின்சார பயன்பாடு ஸ்மார்ட் கிரைட் மூலமா கட்டுப்படுத்தப்படும். அதனாலே மின்சாரம் எல்லாம் வீணா போகாது. லாஸ்டா பாத்தீங்கன்னா எலினிகான்னு சொல்லக்கூடிய சிட்டி, இது கிரீஸ்ல இருக்குது. இது ஒரு பழைய விமான நிலையம் இருக்கக்கூடிய இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் ரொம்பவுமே பசுமையா அழகா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டியை கட்ட போறாங்கன்னு சொல்லி திட்டமிட்டு இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னன்னா பெரிய பெரிய பொது பூங்காக்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கே மக்கள் விளையாட, ஓய்வெடுக்க, இயற்கையை அனுபவிக்க இதை திட்டமிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கோ ஃப்ரெண்ட்லியான பில்டிங்ஸ் எல்லாம் கட்ட போறாங்க. கட்டிடங்கள் எல்லாம் எரிபொருள் குறைந்ததாகவும் காற்று மாசடையாத விதத்திலையுமே சூரிய சக்தியை பயன்படுத்துகிற முறையிலையுமே கட்டப்படும்னு சொல்லப்படுது.
அண்ட் வசதி மையங்கள் கலந்த வீடுகள் ப்ளஸ் வணிக மையங்கள் இதெல்லாம் அமைக்கப்படும். ஸோ அங்கே மக்கள் வசிக்கிறதும் வேலை செய்கிறதும் கடைகள் அலுவலகங்கள் இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நகரத்தோட அடிப்படை அமைப்பு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் நீண்ட காலத்துக்கு தகுந்தது மாதிரி தான் திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 5 சிட்டிஸ்லேயுமே காமனான விஷயம் என்னென்னா ரீனியூவபிள் எனர்ஜி, ஏஐ இன்டகிரேஷன், ஸ்மார்ட் ஐடியாஸ் அண்ட் சஸ்டெயினபிளான லிவிங். ஃபியூச்சர் சிட்டிஸ்னா ஜஸ்ட் உயரமான பில்டிங்ஸ் மட்டும் இல்லை, டெக்னாலஜி ப்ளஸ் நேச்சரை பேலன்ஸ் பண்ணுறது தான் மெயின் ஐடியாவே இருக்குது. 2026ல் உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிரெக்ஷனுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சிட்டி ரொம்பவுமே அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.